எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மீனராசி அன்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பதிவில் ஏப்ரல் 2025 கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை பற்றியும், சில நாட்களை தவிர்க்கும் போது, அதாவது கவனமாக இருக்கும்போது, புதிய விஷயங்களை துவக்காமல் இருக்கும்போது அனுகூலங்கள் அதிகமாக வரும் என்பதை பற்றிய குறிப்புகளோடு இந்த பதிவை உங்களுக்கு தருகின்றேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். எனது அன்பு நேயர்களே, மீனராசி அன்பர்களே, 30 ஆண்டுகளுக்கு பின் 100% விபரீத ராஜயோகம். அது விபரீத ராஜயோகம் என்பது அவ்வப்போது வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இந்த விபரீத ராஜயோகமே வித்தியாசமான முறையிலே வரக்கூடிய காரணத்தினால் உங்களுடைய ராசியிலேயே ஏற்பட்டிருக்கிறது. உங்களுடைய ராசியிலேயே உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி இணைவது என்பது, இணைந்திருந்து ஒரு கிரகணம், ஒரு கிரக பெயர்ச்சி, ஒரு மாபெரும் மகா சனி பெயர்ச்சி, அதோடு மட்டுமன்றைய அமாவாசை தினம் என்று 29 மார்ச் 2025 ஜென்மச்சனியாக சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு குடிகொள்ளும் போது விரய சனிக்கு நீங்கள் விடை கொடுத்து விட்டீர்கள். ஆகையினால் விரயங்களிலிருந்து வெளிவருகிறீர்கள் என்று அர்த்தம். இருந்தாலும் கூட கவனம் இப்போது ஜென்மச்சனியாக இருக்கும்போது சில பிரச்சனைகளிலே மிக கண்ணும் கருத்துமாக இருந்து வாழ்க்கையை நடத்தும் போது வருங்காலம் 5 ஆண்டு காலம் சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசியிலேயே உச்சம் பெற்று அமர்ந்திருப்பது என்பது அற்புத மாளவிய யோகத்தை தருகிறது. அதனால் எது எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு திடீர் தனலாபம் என்பது வந்து சந்தோஷத்தை தரக்கூடிய, சுகத்தை தரக்கூடியதாக இருக்கும். சரி, வேறு என்னவெல்லாம் அற்புதங்கள் இருக்கிறது என்று பார்க்கும்போது முதலிலே ஒரு விஷயம் கவனம். உங்கள் வாழ்க்கை துணையினுடைய உடல்நலம், உங்களோடு இருப்பவர்கள், அது உறவினர்களாக இருக்கலாம், வேலை செய்பவர்களாக இருக்கலாம், ஒரு தொழிலே இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய வாடிக்கையாளர்களாக இருக்கலாம், ஒரு மளிகை கடை என்றால் உங்களுக்கு வரக்கூடிய கஸ்டமர்களாக இருக்கலாம். இவர்களோடு பேசும்போது எந்த விதமான தவறான வார்த்தை பேசிவிடக் கூடாது. மிக கண்ணியமான வார்த்தைகளையே பயன்படுத்த வேண்டும். ஒரு ரிஷி, ஒரு முனிவர் எப்படி இருப்பார் அப்படி இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால் உங்களுடைய ராசியிலேயே சனி சுக்கிரன் இணைவு, அது 7ஆம் இடத்தை பார்ப்பது. அந்த 7ஆம் இடத்துல மிக முக்கியமாக கேது என்பவன் அங்கு இருக்கக்கூடிய நிலை 7ஆம் இடத்துல. ஆகையினால் அந்த கேது குரு பார்வை பெற்று அந்த குரு சனி பார்வை பெறுகிறது. ஆகையினால சிறிதளவு நீங்கள் உங்களுடைய வாடிக்கையாளர், வாழ்க்கை துணை, உங்களோடு இருப்பவர்களோடு முரண்பட்டு தவறாக ஏதேனும் நடந்தாலும் கூட அதற்கான பிரச்சனை தண்டனையாக வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. அவ்வப்போது இந்த மாதத்துல சந்திரன் குருவோடு இணையக்கூடிய நேரத்துல ஏற்படக்கூடிய அந்த கஜகேசரி யோகம், செவ்வாய் சந்திரனோடு இணையும் போது ஏற்படக்கூடிய அந்த அற்புதமான சந்திரமங்கல மகாலட்சுமி யோகம், இவையெல்லாம் தொடர்ந்து வார பலன்களிலே உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். அதனால்தான் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருக்க அன்போடு வேண்டுவேன். மேலும் உங்களுடைய ராசியிலே வக்ரம் பெற்ற புதனோடு துவங்கக்கூடிய இந்த ஏப்ரல் 2025 வக்கரம் பெற்ற புதனோடு வக்கரம் பெற்ற உச்சம் பெற்ற வக்கரம் பெற்று இருக்கக்கூடிய சுக்கிரன் நினைத்து பார்க்க முடியாத ஒரு அற்புதத்தை நல்ல எண்ணத்தோடு நீங்கள் தொடர்ந்து செயல்படும் போது வெற்றியோடு அது ஏற்படுத்தி தந்துவிடும். அது மட்டுமல்லாமல் ராகு மற்றும் செவ்வாய் இருக்கக்கூடிய அந்த நிலைகள், உங்களுடைய 5ஆம் இடத்துல செவ்வாய் ஏப்ரல் 3 முதல் செவ்வாய் அங்கு நீச்சம் பெற்றிருப்பார். ராகு உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறார். இந்த விஷயம் என்பது வெற்றியையும், அது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய ஒரு சாதனையை கூட படைக்கக்கூடிய அமைப்பை தருகிறது. ஆகையினால் வெற்றிக்கான வழிகள் பல இருக்கிறது. உடல் நலத்தை பொறுத்தவரை உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் நலத்தில சற்று கூடுதல் கவனமாக இருப்பது, அல்லது யாரிடம் பிரியமாக இருக்கிறீர்களோ அவர்களோடு முரண்படாமல் இருக்க வேண்டும். வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தின் மீதும் சற்று கூடுதல் அக்கறை என்பது தேவை. வீண் முன்கோபங்கள் இருக்கிறது என்றால் இந்த மாதம் நிச்சயமாக, எந்த மாதமும் வீண் கோபம் கூடாது, வீண் முன்கோபம் கூடாது. இந்த மாதத்துல முழுவதுமாக இந்த முன்கோப நிலைகளிலிருந்து வெளிவரவில்லை என்றால், அல்லது எரிச்சல் அடையக்கூடிய அளவில் பேச்சு, உங்களுடைய பேச்சு மற்றவர்களை எரிச்சல் படுத்தும்படியான பேச்சு அதிலிருந்து வெளியே வரவில்லை என்றால், சாதுவாக இல்லாமல் ஏதேனும் கசப்புணர்வுகளை அக்கம் பக்கம், சுற்றத்தார், உறவினர், அக்கால் தங்கை, அண்ணன் தம்பி இந்த உறவுகளுக்குள்ளோ தாய் தந்தையிடம் ஏற்படுத்தி கொண்டால்
வருங்காலம் 5 ஆண்டுகளிலே உதவுவதற்கு, அதாவது ஏதேனும் உதவி எதிர்பார்த்தாலும் கூட உதவ ஆள் இல்லாமல் நீங்கள் செய்து கொள்ளக்கூடாது. இது மிக எச்சரிக்கையாக வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் புறம் பேசுவது, பழைய விஷயங்களை எடுத்து வைத்துக்கொண்டு இது அப்படி அது அப்படி என்று ஏதோ ஒன்று பேசி சண்டையாக்கலாம் என்று நினைத்தால் வருங்கால 5 ஆண்டு காலமும் நிம்மதியை நீங்கள் இழந்து விடுவீர்கள். யாரிடம் வம்பு செய்கிறீர்களோ அவர்கள் வளர்ச்சி அடைந்து செல்லக்கூடிய நிலைக்கு இந்த கிரக நிலை அப்படி இருக்கிறதாகனால முன்கோபம், வீண் விவாதங்கள், வாக்குவாதங்கள், கைகலப்பு இவற்றை தவிர்ப்பது நல்லது. தொழில் மற்றும் பொருளாதார நிலையை பொறுத்தவரை ஒரு சற்று மந்த நிலை போன்று தேக்க நிலை போன்று தோன்றினாலும் கூட பண பற்றாக்குறை ஏற்பட்டால் சிறிது வெளியில கடன் வாங்கி அதை சமாளிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். எங்கேனும் பணத்தை பிக்சட் டெபாசிட் போன்ற விஷயங்களிலே வைத்திருக்கிறீர்கள் என்றால் அதை கரைத்து செலவு செய்யக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். வீண் விரய செலவுகளை எந்த அளவிற்கு செய்யாமல் தவிர்த்து கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு தவிர்த்துக் கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும். சனிக்கிழமைகளில நிச்சயமாக சனி பகவானுக்காக அனுமன் வழிபாடு, நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, வெள்ளிக்கிழமை மாலை வேளையில நெய் தீபம் ஏற்றி லட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது, உங்களுடைய இல்லத்திலேயே இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு செய்வதெல்லாம் உங்களுக்கு ஏற்றத்தை தரும். தேவையற்ற பயணங்கள், நெடுந்தூர பயணங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது, அதாவது அஜாக்கிரதையான பேச்சு, இஷ்டத்திற்கு பேசுவது, ஏதோ பேச வேண்டும் என்று பேசுவது, இவற்றை முற்றிலுமாக தவிர்ப்பது. முடிந்த வரை உங்களை ஏதேனும் வம்புக்கு இழுக்கக்கூடிய அரசியல் சார்ந்த சூழ்நிலைகள் இருக்கிறது, உங்களிடம் யாரேனும் ஏதேனும் ஒரு விஷயத்தை சொல்லி பிரச்சனை ஏற்படுத்த அல்லது ஏற்படுத்திக் கொள்ள நினைக்கிறார்கள் என்றால் அதிலிருந்து விலகி இருப்பது நல்லது. அரசு அனுகூலங்கள் 14 ஏப்ரல் 2025 பின்பாக அரசாங்கத்திலிருந்து ஏதேனும் உங்களுக்கு பணம் வர வேண்டும், தடைபட்டு இருக்கிறது என்றால் அது வருவதற்கான வாய்ப்பு, அல்லது ஏதேனும் பணம் கொடுத்து வைத்திருக்கிறீர்கள் என்றால் அது வருவதற்கான வாய்ப்பு, ஏதேனும் வங்கியிலே பணம் பிக்சட் டெபாசிட் அல்லது இன்சூரன்ஸ் பணம் இருக்கிற அது வர வாய்ப்பு என்று அந்த பணம் செலவு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எந்த செலவானாலும் வீண் விரயமாக இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உடல் நலத்தை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை வர வாய்ப்பில்லை. ஆனால் வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்திலே கூடுதல் அக்கறை, அவர்களுடைய மனநலத்திலும் அக்கறை, தூக்கமின்மை என்பது இருப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும். மன பதற்றம் நீடிக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். அதனால மனதை இது எப்படி போகுமோ அது எப்படி போகுமோ என்று பல விஷயங்களை தேவையில்லாமல் மனதிலே போட்டுக்கொண்டு யோசித்துக் கொண்டு இல்லாமல் மனதை எளிதாக லகுவாக வைத்துக் கொள்வது, மனதை லகுவாக வைத்துக் கொள்வதற்கு யோகா தியானம் செய்வது, உடல் நலத்தை பேணி காப்பதற்கு தினந்தோறும் அதிகாலை அல்லது மாலை வேளையில குறைந்தபட்சம் ஒரு 30 நிமிடம் நடைபயிற்சி செய்வது வெற்றிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். காதல் சார்ந்த விஷயம் என்றால் இந்த மாதம் காதலுக்கு வெற்றியை தரக்கூடிய மாதமாக இருக்கிறது. திருமணமானவர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு முழு அன்பு ஆதரவு தரக்கூடிய, இதனால் பரஸ்பரம் அன்பு அதிகரிக்கும், இது உதவிகரமாக இருக்கும். குடும்ப நிலைகளிலே மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் வீண் வார்த்தைகளை பேசி அந்த இனிமையான நேரங்களை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். கோபம், தேவையற்ற கோபம் இருந்தால் காதலிலே கசப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கல்வி மற்றும் தொழில் என்று பார்க்கும்போது ராசியில் புதன் சுக்கிரன் இணைவு, இது அருமையான ஒரு அமைப்பின் யோகத்தையும் தருகிறது. இந்த ஜென்மச்சினி காலத்திலும் கூட நீங்கள் முறையான விஷயத்துல தொடர் உழைப்போடு இருக்கும்போது வெற்றி. மாணவர்களுக்கு கேளிக்கைகளிலே ஈடுபடாதீர்கள், தேவையற்ற அடிதடி பிரச்சனைக்குள் சென்று சிக்காதீர்கள், ஏனென்றால் இதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது வெற்றி. மனம் என்பது கல்வியில் மட்டுமே ஈடுபட்டு இருக்க வேண்டும், கேளிக்கைகளிலோ தேவையற்ற விஷயங்களிலோ ஈடுபட்டு இருக்கக்கூடாது. அதே போல் அலர்ஜி தரக்கூடிய விஷயங்களிலிருந்து அகன்று நிற்பது சிறப்பை ஏற்படுத்தும். ஏதேனும் ஒரு முயற்சி கல்வி அல்லது வேலை சார்ந்து எடுக்கிறீர்கள் என்றால் அந்த முயற்சியை தொடர் முயற்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்காலத்தை பற்றி மனதிலே சிந்தித்து தொடர்ந்து முயற்சிகளை செய்ய வேண்டுமே தவிர உங்களுடைய இமேஜ் டேமேஜ் செய்து கொள்ளக்கூடிய விஷயத்தை மாணவர்களும் செய்யக்கூடாது, அல்லது வேலையிலே மீனராசிக்காரர்கள் வேலையில இருக்கிறீர்கள் நீங்களும் செய்யக்கூடாது. தொழில் வியாபாரத்துல தேவையற்ற துஷ்ட பேச்சு, தவறான வார்த்தை இவையெல்லாம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கும். கவனம். சனியினுடைய பார்வை உங்களுடைய அந்த குடும்ப விஷயங்களின் மீது அதிகமாக இருக்கிறதாகினால நான் சொன்னேன், வாழ்க்கை துணையினுடைய முழு ஆதரவு இருக்கும். ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் மற்றவர்களோடு ஒரு சண்டை ஏற்படுவதற்கு, ஏதேனும் ஒரு விஷயத்தை காயப்படும்படியான நிலைகளுக்கு கூட ஒரு விஷயம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அடிதடி, கோபம் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. ஆகையினால் வெற்றிக்கான வழி என்பது அமைதியாக இருப்பது,
தேவையற்ற முரணான விஷயங்களை பேசாமல் இருப்பது நிச்சயம் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். பயணங்கள் உடல் சோர்வை தரும். பயணங்கள் தேவையா என்று அத்தியாவசிய பயணங்களை மட்டும் செய்வது வெற்றியை தரும். சந்திராசிரம தினங்கள் என்றால் 13 ஏப்ரல் 2025 7:39 7:39 AM முதல் 15/4/2025 8:27 PM வரை சந்திராசிரமம். ஆகினாலே 13, 14, 15 ஆகிய நாட்கள் சந்திராசிரமம். இந்த நாளிலே புதிய விஷயங்களை துவக்காமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். மேலும் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் ஏப்ரல் மாதத்திலே 4ஆம் தேதி 5, 13, 14, 15, 23, 24 ஆகிய நாட்களில் நீங்கள் உங்களுடைய புதிய விஷயங்களை துவக்காமல் இருப்பது, இருக்கக்கூடிய விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது வெற்றியை தரும். தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை தரும். அதிகாலை எழுந்தவுடன் விநாயகரை நினைத்து வழிபாடு செய்வது என்பது 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தரக்கூடிய நற்பலன்களை பெறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். பல விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். எல்லா விஷயங்களிலும் 8 திக்கும் என்ன இருக்கிறது என்று பார்த்து செயல்படுவதே ஜென்மச்சனியில வெற்றிக்கான வழி. ஆகையினால் பதறாதீர்கள். யோகம் உண்டு. பொறுமையோடு, அன்போடு, நல்ல வார்த்தை பேசி உங்களுடைய வேலைகளை சீராக, சரியாக, ஒழுக்கத்தோடு, சட்டத்திற்கு உட்பட்டு செய்யும் போது வெற்றிக்கான வழிகளை தரும். இந்த 30 ஆண்டுகளில லக்கி டேஸாக இது மாற்ற வேண்டும் என்றால் பேச்சு இனிமையாக இருக்க வேண்டும். உழைப்பு தொடர்ந்து இருக்க வேண்டும். எனது அன்பு மீனராசி நேயர்களே, இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் மீனராசி மீன லக்னத்தில் இருந்தாலும் அல்லது லக்னம் எதுவாக இருந்து ராசி மீனமாக இருந்தாலும் இந்த பதிவு பொது பதிவாக பொருந்தி வரும். இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். பிடித்திருந்தால் லைக் செய்து உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸிலே பதிவிடுங்கள். நன்றி.